வேலைகள் எல்லா நேரத்திலும் நடக்குது. ராத்திரில தான் தப்பு நடக்குது, பகல்ல தான் நல்லது நடக்குது. அப்படி காலம் மலையே இருக்கு. ஆனால் அப்படி ஒரு நியதி இன்னைக்கும் இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா இந்த பெண்களுக்கு எப்படின்னா, இரவு நேரம் நல்ல நேரம், பகல் நேரம் தவறான நேரம். அதாவது அவருக்கு சரியான நேரம் அல்ல. என்ன காரணம்னா, கண்ணனை நினைத்து அனுபவிக்கக்கூடிய நேரம் இரவு நேரம். கண்ணனை நினைச்சிட்டு தூங்கலாம், கண்ணனை நினைச்சிட்டு கனவு காணலாம், கண்ணோட இருக்கிறதாக பாவித்துக் கொள்ளலாம். பகல் நேரத்தில் அப்படின்னா என்ன ஆகுது, முதல்ல சாத்தி வேலையை பாரு அப்படிம்பாங்க. நான் பாட்டு கண்ணன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இந்த பாட்டு தயிர் கடையை விட்டுட்டு பான்னு பார்த்துருந்தாலும், பால் கரையை விட்டுட்டு வேலை பார்த்துருந்தாலும் அப்படி இருந்தாங்க. அது வேற என்ன நடக்கும், அவருடைய கண்டிப்புக்கு ஆட்படுவார்கள். அப்போ கோபர்கள் வந்து இதை பிடிப்பாங்க, பிடிச்சு கேட்பாங்க, ஏன் மாதிரி பண்ண அது மாதிரி பண்ண. இப்படிதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம், இதுல பாவத்தில் சொல்றாங்க, கண்ணனையே நினைச்சிட்டு இருந்தனால இவளை வீட்டில் வச்சிருந்தா அந்த பிரச்சனை, பேசாம இவளை வந்து இந்த தயிர் வெண்ணெல்லாம் விற்கிறதுக்கு வெளியில் அனுப்பி விட்டுனா தெருவா போய் கத்திட்டு தானே வந்து சேர போறா. தெருவா வந்து கத்திட்டு சேர்ந்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மனசுல இருந்து மாறுபடுவா. இதே பைத்தியமா உட்காந்துருக்க மாட்டா. சொல்லி அவர்கிட்ட தயிர் வெண்ணெய் அது இதெல்லாம் கொடுத்து போய் வித்துட்டு வாமா அப்படின்னு. அந்த காலத்துல தயிர் இருக்கிற பழக்கம் உண்டு. இப்பெல்லாம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்புறம் வீடு வந்து அந்த தயிர்காரமான ஒன்று வரும். அது வந்து கொடுத்து ஒரு இதுல வந்து அகப்பெரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இதுல கொட்டாம்பூச்சி செஞ்சு கரண்டி அழகா பண்ணிருக்க பாருங்க. இப்ப வேஸ்டான பொருளை அழகா வந்து மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் அதுக்கு கரண்டியை வாங்கி அதை வாங்கி இது பார்த்துட்டு அப்ப அந்த கொட்டாம்பூச்சியை வச்சு அந்த அம்மா அதை போட்டு கொடுக்கும். அப்போ அந்த அம்மா விட்டு வெளியெல்லாம் விட்டு இப்ப வாங்கி சொன்னா என்ன பண்ணிச்சா, ரோடோடா போயிட்டு கோவிந்தன் வாங்கலையோ, கோவிந்தன் வாங்கலையோ, மாதவன் வாங்கலையோ, மாதவன் வாங்கலையோ, கண்ணனை வாங்கலையோ, கண்ணனை வாங்கலையோ வித்தின் போயிருந்தாங்க. ஏன்னா அதோட நேரம் பாத்துதான் நீ எந்த வேலையில விட்டாலும் அது பாட்டு அந்த வேலைக்கா போய் சேர்ந்துறாங்க. அது வெண்ணெய் விற்க வாங்கலையான்னு சொல்லலையா, தயிர் வாங்கலையான்னு கேட்குங்க, கண்ணனை வாங்கலையோ கண்ணனை வாங்கலையோ அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு. அது மாதிரி அந்த எண்ணம் இரவிலே அவர்களுக்கு கண்ணன் நினைப்போடு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஆயர்களே வந்து இந்த நோன்பை நோக்க சொல்லிட்டாங்க. அந்த நோன்பை நோக்க சொன்ன நேரம் எது, இந்த இரவு முடிகின்ற நேரம். அப்ப இரவு முடிகின்ற நேரத்திலே இவர்கள் நேரடியாகவே கண்ணனோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. அப்ப அந்த காலத்துல இவ தூங்கிட்டு இருந்தானா என்ன ஆகும். அதுவும் இவள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண். ஏன்னா கலகலப்பா பழகுறதுனால கண்ணனுக்கு பிடித்த ஒரு பெண் இந்த பெண் இல்லையா. இப்போ அந்த கலகலப்பா இருக்கிற பெண்ணை வச்சிருந்தாக்கா கண்ணன் வந்து எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பான். அப்ப அந்த பெண்ணை நம்ம விட்டுட்டு போனோம்னா பிரச்சனை தான் வந்து நிற்கும். அவனே கேட்பான் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னடா வரலன்னா அது பிரச்சனையாகும். ஒண்ணு, இந்த நேரம் போயிட்டே இருக்கு, இவன் வந்து வரமாட்டேங்கிறா. இந்த நேரம் கண்ணன் வேற காலையில எழுந்து நீங்க தான் வரல, நான் என்ன பண்றது அப்படின்னு மாடு மேய்க்க போயிட்டு இருந்தானா எல்லாம் போச்சு. நமக்கு தெரியாதனமா ஆயிரம் நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஐயோ நீங்க எல்லாம் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணனையும் நம்மளே சேர்க்கவே மாட்டாங்க. நம்மளை இத்தனை நாள் போட்டு அண்டர் கிரவுண்ட்ல பூட்டி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு தான் நம்மளால வெளியில விட்டுருக்காங்க. நம்ம இந்த நேரத்தை வந்து இவங்க பேசி முடிச்சாச்சு எல்லாம் சேர்ந்து. இப்படி எல்லாம் சேர்ந்து வர நேரத்துல இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரம் தாழி உடைஞ்சது பானை உடைஞ்சுன்ற மாதிரி இந்த நிலையாச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் அவரிடத்துல என்ன சொல்றாங்க, கீழ்வானம் வெள்ளம். ஐயோ இந்த மாதிரி நேரம் போயிட்டு இருக்குது. அது மாதிரி வந்து அடுத்த காலம் எது, பறவைகள் காலம் போயிட்டு இப்ப கீழ்வானத்திலேயே வெள்ளையாக தெரியக்கூடிய நிலம் வந்து விட்டது என்றுதான் அவளை எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்று. அப்ப உள்ள இருக்கிற சொல்ற இது கீழ்வானம்லாம் ஒன்றும் வெளுக்கவே இல்லை, அது பாட்டுன்னு அப்படித்தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்களுடைய முகம் எல்லாம் அப்படியே சந்திரனை போல இருக்கு. பின்னாடி சொல்ல போறாங்க இல்லையா, மதி நிறைந்தன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னாங்கன்னா 5 லட்சம் சந்திரன் வந்து நிக்குதான். அப்ப எவ்வளவு ஒளி இருந்திருக்கும், எவ்வளவு குளிர்ச்சி இருந்திருக்கும். அப்ப 5 லட்சம் பொண்ணு வந்து நிக்குதுன்னா அந்த மாதிரி முகத்தோட இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க படிக்கிறவங்களுக்கு மட்டுமா படிச்சு கொடுத்து போயிரு. அவ 5 லட்சம் சந்திரன் வந்து போல இருந்ததால்தான் ஆண்டாள் முதல் பாட்டுல என்ன பண்ணாங்கன்னா மதி நிறைந்த. அப்ப இந்த 5 லட்சம் பொண்கள் வந்து நின்று இந்த சந்திரனுடைய ஒளி என்ன ஆகுதுன்னா அது போய் கீழ்வானத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கீழ்வானத்துல இந்த ஒளி நேரம் இந்த 5 லட்சம் பொண்ணுங்க பார்க்கறதுனால அந்த முக ஒளி எல்லாம் சேர்ந்து திரண்டு அது போய் கீழ்வானத்துல நிக்குது. அதுதான் வெள்ளையா தெரியுது, இன்னும் நாள் விடியல அப்படின்னு அவ சொன்ன உடனே இவங்க என்ன அடுத்து சொல்றாங்கன்னா எருமை சிறுவி
எருமையெல்லாம் மேய ஆரம்பிச்சிச்சு பாரு. எருமை சிறு வீடு அப்படின்னு சொன்ன உடனே அவ திருப்பி என்ன பதில் சொல்லலாம்னா, நீங்க பார்த்த பார்வையில என்னாச்சுன்னா இந்த ஒளியெல்லாம் போச்சு இல்ல, அந்த ஒளியெல்லாம் போகும்போது இந்த இருட்டெல்லாம் உருண்டு உருண்டு எருமை மாதிரி தெரியுது. அவருடைய அடுத்த இது என்னன்னா, முதல்ல உங்களுடைய முகத்துல இந்த ஒளியினால அங்க ஒரு கீரல் மாதிரி வெள்ளையா தெரியுது. இப்ப உங்களுக்கு அந்த வெளிச்சம் போயிட்டு இருக்கும்போது அந்த இருட்டெல்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த இருட்டெல்லாம் உருண்டு உருண்டு ஒவ்வொரு எருமை மாதிரி ஓடுற மாதிரி தெரியுது. உண்மையிலே அதெல்லாம் எருமையே இல்லை. இப்ப நீங்க மானத்துல பார்த்தீங்கன்னா சில பத்தி மேகம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ விதத்துல இருக்கும், அந்த மாதிரி அதுதான் தெரியுது தவிர அங்க எருமையே இல்லை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இதை சொல்லும் போது அவனுக்கு அடுத்ததாக சொல்றான். என்ன சொல்றான்னா, நீங்க எதை பார்த்துட்டீங்க? பார்த்ததெல்லாம் பால், தயிர், வெண்ணெய், இப்படி வெள்ளை வெள்ளையாவே பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த மஞ்சள் காமால வந்தவனுக்கு எது பார்த்தாலும் மஞ்சள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வெள்ளையே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால அதை பார்த்தாலும் உங்களுக்கு வெள்ளையா தான் தோடுது. அதனால வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ அப்படி இல்லம்மா பாரு, எருமையெல்லாம் போகல, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சிறு வீடு மெய்வான், சிறு வீடு மெய்வான் பரந்தனகான். அப்ப என்ன அர்த்தம்? எங்க பார்த்தாலும் மேயுது. பரந்தனகான் போது எங்க பார்த்தாலும் மேயுது. சொல்ற மாதிரி அந்த கருப்பு உருட்டின்னு போகுதுன்னா ஒரு பக்கம் தான் ஓடிட்டு இருக்கணும். ஒரு ஏர்மாடு இப்படி போகுது, ஒரு ஏர்மாடு அப்படி போகுது இல்லையா? அப்ப ஏர்மாடுலாம் எப்படி போகும்? நம்ம ரோடு ஜனங்க எப்படி போறாங்களோ அதை விட மோசமா போகாது இல்லையா? அதுங்களாம் கொஞ்சம் வழி விட்டு போகும். இதுங்க எதுவும் வழி விடாது. ஆரம்பிச்சா கூட அதனால என்ன அப்படின்னு போயிட்டே இருக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேள்வி? ஏன் நின்று போயேன் அப்படின்னு. நான் நின்று போறதுக்காக காலையில் வந்தேன். அப்ப நான் ரோட்லயே நின்று இருக்கீங்களா? ஐயா எல்லாரும் தெருவில் காலி புறத்து போயிட்டீங்களா? அப்ப நான் போகலாமா அப்படின்னு கேட்டுதான் போகணும். ஏன் நின்று போயேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்போம். அவசரமா போறதுக்கு தானே காரில் வந்துருக்கு. நான் நின்று போறதுக்கு தான் நானும் ஒண்ணு மாதிரி நடந்து போயிட்டு இருப்பேன். அப்ப இங்க அந்த எருமைகள் எல்லாம் பரந்தனகான், இந்த பக்கம் ஒண்ணு போகுது, அந்த பக்கம் ஒண்ணு மேயுது, இந்த பக்கம் ஒண்ணு மேயுது. அப்ப எப்படி நீ சொல்றது சாத்தியம் அல்ல. நாங்க நீ சொல்றது சாத்தியம்னா அந்த ஒரே நோக்க நோக்கித்தான் அதெல்லாம் போயிருக்கணும். ஆனா அப்படி போகலையே, எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்க. பரந்தனகான், அந்த பரந்தனகான் என்ன பண்ணுது? மேய்வான். இது என்ன இந்த வார்த்தையை போட்டுருக்காங்க ஆண்டாள்? எருமைக்கு கூட சிறுவீடு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இது எருமையெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடுறாங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. காலையில அவங்க சாப்பிடுறதுக்கு பேரு சிறுவீடு. அதுக்கப்புறம் பெருசா போய் மேல அது பேர் பெருவீடு. இது அந்த ஆயர்களுக்கே இருக்கக்கூடிய சொல். முதல்ல நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னாலே, நெய் குடிக்க மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம் தான் சொல்லிருக்கு தவிர நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னது என்னனால அந்த வழக்கு சொல், ஆயிரத்துல இருந்த வழக்கு சொல் இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? சோத்துண்ணியா. அதே மாதிரி அவங்களும் அந்த நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் இல்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமான தமிழ் வரம்பு போய் கொட்டிக்கினியா அப்படின்னு. இங்கேயும் அவள் அந்த வழக்கு சொல்லை சொல்லுகின்றார். என்ன வழக்கு சொல்? சிறு வீடு. அதெல்லாம் கலட்டி விட்ட உடனே கரைகளுக்கு போய் மேயும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு வேற என்ன வேலை? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எருமைக்கும் மாட்டுக்கும் வேற ஒண்ணும் வேலை இல்லை. அது பாட்டுன்னு வேலையை பார்க்கணும். நமக்கு என்ன வேலை? அதேதான். நாம வேற விதமா சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வரணும். ஐயோ சாப்பாடு செய்யணுமே, ஐயோ சமைக்கணுமே, ஐயோ இது பண்ணுமே, எதுக்கு வேலைக்கு போறோம்? அவ்வளவு. அதுவும் அந்த வேலை தான் 24 மணி நேரம் பண்ணுது. நாம கொஞ்சம் டீசெண்டா சொல்லிருக்கோம். நான் வக்கீலா இருக்கிறேன், நான் ஜட்ஜா இருக்கிறேன், நான் டாக்டரா இருக்கிறேன். அது பாயிண்ட் என்னமோ ஒண்ணுதான், திட்டம் ஒண்ணுதான். எல்லாரும் சோத்த நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். வேற எதை பத்தி யோசனையே இல்லை நமக்கு. எப்படிடா சாப்பிடுறது, எதெல்லாம் சாப்பிடுறது, இன்னும் சாப்பிடாதெல்லாம் என்ன இருக்குது, என்ன இன்னைக்கு கிடைச்சி நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதுக்காக என்ன பண்றது, அதுதான் நம்முடைய கவலை. தவிர வேற ஒண்ணுமே நமக்கு கவலையே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்றது, இந்த ஆத்மா எங்க கொண்டு போய் வைக்கிறது, இறைவன் நமக்கு இது மாதிரி கொடுத்தானே, அதை பத்திலாம் நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு எப்படியா இருந்தாலும் கூலி கொடுத்தாவது கொள். என்ன கூலி கொடுத்தாவது கொள்? என்ன கூலி கொடுத்தாவது கொள்? நான் அர்ச்சனை படிக்கிறேன், நான் சுற்றி வரேன், நான் உண்டியில போடுறேன், இந்த மாதிரி ஏதாவது பெருமாளுக்கு ஒரு மசாலடை வச்சு நான் பிடிக்க பார்ப்பேன்னு தவிர கூலி கொடுத்தாவது கொள், அது இல்லை உண்மையான தத்துவம். என்ன தத்துவம்? கொடுத்ததற்கு நன்றி சொல். அதுதான் இறை வழிபாடு. எது இறை வழிபாடு? என்ன ஒரு எருமான படைக்காத, ஆண்டவருடைய பாசத்துக்கு சேர்க்காத பிடிக்கு